நான் தான் கெஸ்ட் பாத்துட்டேல, கிளம்பு. நான் தனியா பேசுறேன். அந்த ரூம் காலியா தான் இருக்குது, போய் உள்ள உட்காந்து தனியா பேசு. நீங்க தெரியும் மாப்ள, நல்லா தெரியும் மாப்ள. எனக்கு இந்த பெட்டெல்லாம் பார்க்கும்போது என் யோகா பெட் மண்ணெண்ண வேப்பெண்ண விளக்கெண்ண பாகிஸ்தான் தோத்தா அணைக்கெண்ண அந்த மாதிரி அவன் என்ன. ஏன்பா உனக்கு கோடையிடி குமார்னு ஏன்பா பேர் வச்சாங்க? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வடக்குப்பட்டி ராமசாமி படத்தில் சாமியாராக நடித்த லொல்லு சபா சேசு அவர்கள் ஹார்ட் அட்டாக் காரணமாக இறந்து போயிருக்காங்க. அது நமக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே கடைசியாக சிரிக்க வச்சுட்டு போன அந்த கலைஞருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்குவோம். அவரோட கெரியர் எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு, அவர் சினிமாவில் என்னென்ன படங்களில் நடிச்சிருக்காரு அப்படின்ற விஷயங்களை பற்றி பார்ப்போம். லொல்லு சபா சேசு, இவருடைய உண்மையான பேர் லட்சுமி நாராயணன். இவர் ஆரம்பத்திலிருந்தே மேடை பேச்சில் நல்ல சிறப்பாக பேசிகிட்டு இருந்தவர், மேடை நாடகங்களையும் நடிச்சிட்டு இருந்தவர். இவருக்கு ஒரு கட்டத்தில் தனுஷ் அவர்களோட முதல் படமான துள்ளுவதோ இளமை படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் ரோல் கிடைக்குது. அந்த ரோல் நடிச்சு முடிக்கிறாரு. அது முடிச்சதுக்கு அப்புறமா விஜய் டிவியில் ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்றாங்க. அதுதான் லொல்லு சபா. லொல்லு சபால சந்தானம், மனோகர் இந்த மாதிரி பல நடிகர்களோட சேர்ந்து ஒவ்வொரு படத்தையுமே ஸ்பூஃப் பண்றதுதான் இவங்களுடைய ஒர்க்கா இருந்துட்டு இருக்கு. அந்த ஸ்பூஃப் பயங்கர ரீச் ஆயிடுச்சு. நம்ம சேசு அவர்கள் பண்ணின அந்த மண்வாசனை படத்துல வர்ற ஒரு கிளவி ரோல், பாட்டி ரோல் பண்ணியிருப்பாரு. அதுதான் பயங்கர ஹிட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஷோ போட்ட பாட்டில தூக்கி அடக்கி போட்டானா, எடைக்கு போட்ட காசை வாங்கி குடிச்சு போட்டானா. இந்த லொல்லு சபா வர்றதுக்கு முன்னாடியே சூப்பர் டூப்பர் அப்படின்னு சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ற ஒரு ஷோல இவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லொல்லு சபா முடிஞ்சதுக்கு அப்புறமா 2006 அதே சன் டிவியில் சின்ன பாப்பா பெரிய பாப்பா அப்படின்னு ஒரு ஷோ, அந்த ஷோலையுமே இவர் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆக்ட் பண்ணாரு. பொம்பளைங்க டான்ஸ் ஆடலாம், சீட் ஆடக்கூடாதா? அவங்களுக்கு முக்கிய தத்துவம் கொடுக்க வேண்டாம். முக்கிய தத்துவமா? இந்த மாதிரி டிவி ஷோஸ்ல நிறைய ஆக்ட் பண்ணிட்டு இருந்தவருக்கு பட வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இவர் என்னென்ன படங்களை நடிச்சிருக்காரு அப்படின்றத இப்ப பார்ப்போம். ஏம்பா அது இருக்கட்டும், மணியே அடிக்கலையே. அதுவா சாமி, கொக்கு கிக்கு பிடிக்கிறப்போ மணி அடிச்சா கொக்கு பறந்துருமேன்னு மணி அடிக்காத மாதிரி வைக்க சொல்லியிருக்க சாமி. அப்புறம் உனக்கு போன் வந்தா எப்படி தெரியும்? அதுவா சாமி, உடம்புல ஏதோ ஊறுற மாதிரி கிச்சு கிச்சு மூட்டோம், அப்ப போன் எடுத்து பேசிடுவோம் சாமி. சார் இன்னொரு டவுட் சார். என்னது? அணிலுக்கு யார் சார் 3 கோடி போட்டீங்க? தெரியலையே. இது கூட தெரியல. ராமன் சார். அப்போ வரி குதிரைக்கு உடம்பு ஃபுல்லா கோடு போட்டது யார்? அப்பனாடா சார் எங்க அப்பனை கலாய்க்கிற வெள்ளம் வச்சுக்காதீங்க. கோடையிடி குமார்னு ஏன்பா பேர் வச்சாங்க? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதான் சொல்றதுக்கு இல்லன்றல்ல. சொல்ல முடியாதியா? சொல்ல முடியாது. எங்க அண்ணெல்லாம் வக்காலத்துல தூக்கிடுவாரு. யாரா சொன்னது? அண்ணி தானே சொல்லிச்சு. அவ அத வேற சொல்லிட்டாளா? அவளை வச்சுக்கிறேன். அண்ணே வச்சிங்கிற அண்ணி தானே இது சொல்லிச்சு. கட் பண்ண போறேன். ஹவுஸ் கீப்பிங் வேஷத்துல இருக்கிற நான் ரூம் பூரா புகை போட்டுருவேன். நான் வெளியே ஜீப்ல காத்துக்கிட்டு இருப்பேன். 2 பேரும் வந்த உடனே ஜாலியா எஸ்கேப் ஆயிடுவோம். அப்ப டைமண்ட் யாரு? நான் முதல்ல ஸ்டேஷனுக்கு தான் நான் போன் பண்ணேன். தண்ணி போட்டிருந்தியா? இன்ஸ்பெக்டரோட சேர்ந்து போட்டிருந்தியா? நீ எக்கடி கட்டோனா போனா நீ எப்படி இருந்தா எனக்கு நானா? முதல்ல ஸ்டேஷனுக்கு தான் நான் போன் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறமா தான் நான் மீடியாவுக்கு போன் பண்ணி சொன்னேன். ஒருத்தருக்கு தான் நான் போன் பண்ணி சொன்னேன். எவ்வளவு பேர் வந்துட்டுக்கிறாங்க பாரு சார். அவர் என்ன கேட்காரு, நீ என்ன பேச? அமாவாசைன்னா பயங்கர இருட்டா இருக்கும், பூச்சை போட்டு கூட பயமா இருக்கும். போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. நல்லா இருக்க மணி ஐயா. இனிமேல் நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறவா எல்லாருக்கும் தினம் பையனை விட்டு டீ கொடுத்துட சொல்லு. சரியா? உன் பேர் என்னப்பா? பிரபாகரன். பிரபாகர். பேஷ், டீ ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி. போயிட்டு வா. சந்திரமுகி மேட்ரு. சந்திரமுகி வேணா, அண்ணாமலை பண்ணல. ஐயோ அதுல அவ்வளவு ஸ்கோப் இல்லப்பா. பாஷா ஏய் எது வேணாலும் பண்ண, அப்படி ஓரமா போய் நின்னு. ஒரே அடி கழுத்து கோணை ஆயிடுத்து. அத விடுங்க, என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன யோசிக்கிறீங்க? உன்னை ஏன்டா கூப்பிட்டேன்? உங்க திமிரை எல்லாம் அடக்கிறதுக்கு 27 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தன் பிறந்துட்டான்டா. உங்க உயரெல்லாம் புடுங்கிறதுக்கு அவன் வருவான்டா. அவன் எங்க தளபதிடா. மாமா மாமான்னு எவ்வளோ பாசமா இருப்பேன். நான் கேட்காமலே ஒரு கட்டிக்கு தருகு வாங்கி கொடுத்து சாப்பிட்டு ஜாலியா இருப்ப பண்ணுவேடா. இனிமேல் என்ன யாரும் கேட்க போறா? ஆவணிக்காரி இருக்கும்போது ஆவணிக்காரி இருக்க கூடாதா? அட ஆவணி ஐப்பசி கார்த்திகை மார்கள் கூட இருக்கும். உங்களுக்கு தேவை மெக்கானிக் ஓடுமா வேணாமா? ஆமாண்ணா தெய்வமே, ப்ளீஸ் எப்படியாச்சும் வர சொல்லுங்கண்ணா. நீங்க தேடுற மெக்கானிக் இங்கே தான் இருக்கிறான். என்ன மகள மாமி, மாடியில வத்தல் காய போட்டுருக்க போல இருக்க. 2 குர்த்தால போறது ராத்திரி தொட்டுக்கிறதுக்கு வச்சுப்பேன். ஏன் பேசு? என்ன மாப்ள, ஒரு கராத்தே கிட்ட பார்த்து யோகா பெட் எதுக்குன்னு கேக்குறீங்க? உள்ள வாங்க. கராத்தே கிட்டா
வாங்க மாப்ள. 40 வருஷம் சர்வீஸ்டா, ஒரு நாள் கூட கையை ஓங்குனது இல்லடா. ஒரு ஜூஸ் கேட்டு அநியாயமா நான் அடி வாங்க வச்சுட்டேன் இல்லடா. அவனை வெளியே வாடா, தொண்டமுள்ள உடைக்கிறேன்டா. வணக்கம் சார். பாப்பா சக்கரை எப்படி சார், இருக்க? கோல் பண்ண நானே போடுங்க சார். இருப்பா இருப்பா, அவசரப்படாதப்பா, பொறுமையா வாங்கிக்க. ஐயோ, அட இருப்பா. இங்க நாட்டுக்கோழி பிரியாணி டேஸ்ட் விட சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு கலர் கலரா சின்ன சின்னதா ஒண்ணு தருவான். சீரகம் நினைக்கிறேன் அப்படியே அள்ளி வாயில போட்டோன்னு வச்சுங்க, வெல்லவே வேணாம், அல்வா மாதிரி உள்ளுக்குள்ள போகும். பிரமாதமா என்கிட்ட புட்டாச்சி இருக்கு, ப்ரூஃப் இருக்கு. உள்ள கூட்டு போய் நொங்குனாருன்னு வச்சுக்க, உருப்பம் இருக்காது, உருப்பம் இருக்காது. வாடா, லாஜ பூரா, வாடா, ஜல ஜாவாது ஜடுக்க ஜடியாது, ஜங்க ஜம்புலே ஜங்க சச்ச, இவன் ஒரு எச்ச, ஜடுக்க போறீங்க பிச்சை. இத்தனை படங்கள்லையும் இத்தனை டிவி ஷோஸ்லையும் நடித்து மக்களை மகிழ்விச்ச கலைஞன் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு.